அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கட்லட் வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கட்லட்டுக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 2 சின்ன பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, உப்பு தேவைக்கு. அப்புறம் இது ப்ரெட்டை வந்து ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. மிக்சியில் பொடிச்சு எடுக்கிறதுக்கு காய வச்சு யூஸ் பண்ணால் சரியாக பொடிஞ்சு வரும். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, 2 முட்டை. வாங்க கட்லட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு பொடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களாக கிடைக்கும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கை ஒரு 4-6 துண்டாக வெட்டி வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சாச்சு. இனிமே இதில் இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த கிழங்கை மட்டும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 5-6 விசில் அடிக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உருளைக்கிழங்க மசிச்சாச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற முட்டையை உடைச்சி கலக்கி வச்சுக்கலாம். முட்டையும் கலக்கியாச்சு. வாங்க இனிமே நாம் கட்லட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1-1 1/4 ஸ்பூன் எடுத்தால் போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பையும் போட்டு சேர்த்து வேக வச்சுருங்க. அப்படி அதில் போடலைன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியமும் இல்லை. வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். வெங்காயத்தை நல்லா வேக வைக்காமல் அரை வேக்காடு மாதிரி ஹாஃப் குக்கில் எடுத்தோம்னா அது வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அதனால் லைட்டாக வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த அளவு வதங்கினாலே போதும். இப்போது இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறம் வத்தல் பொடி, இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதுக்கு கூட சேர்த்து அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுக்கலாம். இது இப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக சூடு ஆறட்டும். அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக ஆற விட்டுறலாம்.
இப்போ இது லைட்டாக ஆறிடுச்சு. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக பிடிச்சா போதும். இதே மாதிரியே எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இனிமே இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி சூடானதும் நாம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நாம் எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளெல்லாம் நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், கொஞ்சம் மீடியமான அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது நாம் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த முட்டையில் ஃபஸ்ட்டு முக்கி எடுத்துக்கலாம். முட்டையில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் துகள்களில் நல்லா அப்படி ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி மேலே அப்படி படுற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரியே நாம் பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஃபஸ்ட்டு அந்த முட்டையில் முக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் துகள்களில் ஒரு கோட்டிங் அப்படி கொடுத்து அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பொன்னிறம் ஆனதுமே எடுத்துடலாம். ரொம்ப கறியை விட வேண்டாம், சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். ஏற்கனவே நாம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக பொன்னிறமானதுமேவும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிரெட் துகள்கள் எல்லாம் மேலே கொடுத்துருக்குற கோட்டிங் அப்படி லைட்டாக முள்ளாக சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் அந்த பிரெட் துகள்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் கொடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். ரொம்ப மொறுன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட கட்லெட் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குன்னு. சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.